ஹோம்வொர்க் பெற்றோர்களுக்கு நீங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாத்தியார் இங்க இருந்து டீச்சர்ஸ் ஹோம்வொர்க் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஒரு வாரம் நீங்க தினம் அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறது என்று மட்டும் யோசிச்சு பாருங்க. புரோட்டீன் தெரியும்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியும் புரோட்டீன். ஒரு கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. உங்க வீட்டில் குழந்தை 10 கிலோ இருக்கு, 12 கிலோ இருக்கு வெயிட், 15 கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவு புரதம் எடுக்குதா? ஒரு 25 கிராம் ஆகுது புரதம் எடுக்குதான்னு பாருங்க. நிறைய நேரத்தில் இருக்காது. நிறைய நேரத்தில் காலையில் ஆமாம் 2 தோசை சாப்பிட்டான், மத்தியானம் ஆமாம் கொஞ்சம் போல் ஒரு அரிசி பருப்பு சோறு கொடுத்தோம், ராத்திரி ஒரு இட்லி சாப்பிட்டான், இந்த நேரத்து சாப்பிட்டதில் ஒரு அடை சாப்பிட்டாங்க, அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன், துண்டு சாப்பிட்டான், அன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரதங்கள் மிக 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 குறைவாக இருக்கும். அதுவும் ஒரு புலால் உணவு தினம் சாப்பிடக்கூடிய, இல்லை புலால் உணவு வாரத்துக்கு 3 நாளாவது இருந்தாவது கொஞ்சம் புரதம் கிடைக்கும். இல்லை சார் நான் வெஜிடேரியன், நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா